அம்மா அண்ணன் வெளியே வர்றப்போ வீட்டில் ஒருத்தராச்சும் இல்லைன்னா சங்கடப்பட மாட்டாங்களா? ஞானனும் போயிட்டா என்ன பண்ணுவாங்க? அதான் அவர் இங்கே இருக்கட்டும், நாங்கள் போயிட்டு வரோம். சரியா? சரி இருங்க அந்த வரேன். சரி பார்த்துக்கம்மா. கரிகாலா, என்ன ஏதோ ஏற்பாடு அது இதுன்னு காதுல விழுதே. திருவிழா ஏற்பாடு தானா இல்ல வேற எதுவுமா? வேற என்ன? வேற என்ன இருக்கு? உன் மாமனுக்கு தெரியுமே பல ஏற்பாடெல்லாம். அதான் பார்த்து திருவிழா ஏற்பாடு மட்டும் பார்த்துட்டு வாங்க. என்னக்கா வர வர பொடி வச்சு பேசுற? நீ நக்கலா பேசுறியா இல்ல மைண்ட்ல எதுவும் வச்சுக்கிட்டு பேசுறியான்னு புரியலையே. இருக்கட்டும், ஒரே ஃபேமிலி, தாயா பிள்ளையா பழவிட்டோம், பேசிட்டு போ. திருவிழால எல்லாம் சரியா முடியணும்னு சாமியை வேண்டிக்கோ. வேண்டிக்கிறேன், உங்களுக்கு சேர்த்து வேண்டிக்கோங்க. போறவங்க எதுவும் அடிக்கடி பட்டுக்காம பத்திரமா வீட்டுக்கு வந்து சேரணும்னு நல்லா வேண்டிக்கோங்க. ஏய் ஏய் ஏய், வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா நீ? பிள்ளைங்க கிளம்பும் போது அவசகரமா பேசிக்கிட்டு இருக்க. விடுங்க அத்தை, எல்லாம் நம்ம ஜெயிலர் வர்ற வரைக்கும் தான். அப்புறம் டைகர்கா ஹுக்கும் தான். புரிஞ்சதா? இவகிட்ட பேசிக்கிட்டு பேங்க் எடுத்துட்டு வா போலாம். சரிம்மா, நாங்கள் போயிட்டு வரோம். நீ பார்த்துக்க, பத்திரமா போயிட்டு வாங்க. அத்தை வர்றோம். சரி. நந்தினிக்கா ஓடா முறைக்கிற. ஏதோ இருக்கு, ரொம்ப முக்கியம். ஏதோ இல்லங்க இருக்கு. பைத்தியக்காரி, அவங்கள போய் நம்பிட்டு நடிக்கும். தாயே மீனாட்சி, என் பிள்ளைகளை நீதாம்மா காப்பாத்தணும். பாண்டி நீ வண்டி எடுத்துட்டு கிளம்பு, இங்கேருந்து நாங்கள் போய்க்கிறோம். மாமா, நீ சொன்ன ஆளையே காணும். ரோட்ல ஈ காக்கா கூட இல்ல. இங்கே தான்டா எங்கேயோ வெயிட் பண்ணுறேன்னு சொன்னான் அந்த லூஸு. எது லூசா? மாமா, லூசை நம்பியா இம்பிட்டு பெரிய காரியத்தை ஒப்படைக்க போற? ஏய், இந்த சம்பவத்தை செய்ய போகிறது என்னமோ நான் தான். சரியா? அந்த ஆள் வெறும் ஐடியா மட்டும்தான். ஓ, பழைய போலீஸ்காரன்டா. இது போலீஸ்காரரா? நான் போலீஸ்காரன். அதுவும் இப்போ போலீஸ் இல்லை, அதெல்லாம் ரிட்டையர் ஆயாச்சு. இப்போ இந்த வியாபாரம் தான் ஓடிட்டு இருக்கு. இது உனக்கு வியாபாரமா? எனக்கு மண்டை ஒரு மாதிரி கிறக்கமாவுது மாமா. எனக்கு ஒன்றும் புரியலையா மாமா. டே, உனக்கு புரிஞ்சு ஒன்றும் கிழிக்க போகிறதில்ல. சரியா? பேசாமல் நிற்கிறியா? எங்கே போய் தொலைஞ்சா அந்த கிறுக்கு கிள்ளி வளவன்? என்ன பேர் சொன்ன? கிள்ளி வளவன். மாமா, பேரே ஒரு தினுசா இருக்கு. ஆள் இதை விட தினுசா இருப்பான்டா. ஒன்று பண்ணு, நீ இங்கனே இரு. சரியா? நான் பக்கத்தில் எங்கேயாவது இருக்கானான்னு பார்த்துட்டு வரேன். நான் மட்டும் தனியாவா? ஏன் ஒரு 4 பேரை கூட்டி அந்த நிற்க வச்சுட்டு போட்டா? ஆம்பளை தானடா நீ, மூடி நில்றா. சீக்கிரம் வந்துடுவல்ல? இல்லுக்கு இருக்கு, வரேன். நம்மளை வேற தனியா விட்டுட்டு போயிட்டாரு. மாமா, வரேங்க இருக்கு, நில்லு, வரேன். யோ கிள்ளி, அங்க ஒருத்தன் இருக்கான்.
ஐயா பெரியவரே, இங்க பார்க்கவே பயங்கரமா இருக்கிற மாதிரி ஒருத்தர் வந்தாரா? யாருடா சொல்ற? யோ லூசு, காது கேட்கலையா? பார்க்கவே பயங்கரமா. சார் சார் சார், என்ன கல்யாணம் முடிஞ்சு இன்னும் ஃபர்ஸ்ட் டேட் நடக்கலையா? ஐயோ பெருசு, என்ன மன்னிச்சிரியா? நிறுத்திட்டா போச்சியா? யோ நிறுத்தியா? யோ கதிர் மாமா, யோ கதிர் மாமா எங்கயா இருக்க? வாயா சீக்கிரம் வாயா, லூசு கிட்ட மாட்டி விட்டு போயிட்டேன். வாயா கதிர் மாமா. ஐயா ஐயா ஐயா, துப்பாக்கி எடுக்காதயா, மன்னிச்சுக்கயா மன்னிச்சுக்கயா, துப்பாக்கி எடுக்க. ஐயோ கதிர் மாமா வாயா. யோ 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 கிள்ளி, எங்க மாமா கதிர் சார், நான் குணசேகர மர்மம் சார். சார் சார் உயிர் பயத்தை காட்டாதீங்க சார், விட்டுருங்க சார். மாமா நம்ம ஆளியாவன் என்ன? நம்ம ஆளு லூசு பயலா இருக்கான். என்னடா பேசி தொலைச்ச? மாமா அந்த பெருசு காது கேட்டதா இல்லையான்னு தெரியல. அதான் கேட்டேன். சரி சரி, நம்ம ஆளுதான். நான் தான் சொன்னேன்ல. சரிகால யாரு இந்த லூசு பயலா? ஏதாவது பேசுறா தொண்டை கிழிச்சிரும். சரி விடியா, இல்ல சும்மா நீ யார்கிட்ட பேசுறா? மாமா நீ சொன்ன அவன் ஆளு தினுசா இருப்பான்னு, அதுக்கு இவ்வளவு தினுசா இருப்பான்னு நினைக்கல. கண்ணு எடுத்துட்டான் மாமா. சும்மா இரு. சாரி 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 சாரி. மாமா நீ சொன்ன பெருசு தானா? சும்மா பாரு. ஐயோ லூசுப்ப, பெரியவர் பெரியவர்னா அப்படி தொலைச்சு போடுவோம் பாத்துக்கோ. சார் கொஞ்சம் சும்மா இருங்க சார். டேய் சும்மா இருக்க மாட்டே நீ. சரி விடுங்க. ஆமா எவ்வளவு நேரம் இங்க இருந்தீங்க? இந்த கார்ல தான் இருந்தேன் நானு. எது இந்த கார்லயா? ஆமா. அப்ப நாங்க வந்ததை நீங்க பாக்கலையா? பார்த்தேன். யோ பார்த்தோன்னே கூப்பிட்டு தொலைக்க வேண்டியதானே? போலீஸ்காரன்டா, சூழ்நிலையை பார்த்து மானிட்ட பண்ணிட்டு தான் கீழே இறங்குவேன் நானு. ஆமா, உன்னால கார்ல இருந்து பேக தூக்கிட்டு இறங்க முடியலங்கிறதுக்கு சாக்கு வேற. விளக்கண்ண. சரி கிளம்பலாமா? கிளம்ப வேண்டியதுதான். எது இதுலயா? இதுல இல்ல, அதுக்கு ஸ்பெஷல் வண்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணிருக்கேன். என்ன ஆம்புலன்ஸா? கிட்டத்தட்ட அப்படிதான்டா இருக்கும். யோ என்னையா சொல்ற? கதிர், இந்த தடவை ஆக்ஷன் உன்னோடது, ஐடியா என்னோடது. நீ ஆக்டர், நான் டைரக்டர். அப்ப நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஒழுங்கா இருந்தேன்னா கடைசி வரைக்கும் கிளைமேக்ஸ் வரைக்கும் வருவேன். இல்ல படம் ஆரம்பிச்சு 10 நிமிஷத்துல காணாம போயிருவேன். மாமா என்ன சொல்றாரு? யோ முதல்ல நீ கிளைமேக்ஸ் வரைக்கும் வரியான்னு பாரு. பாப்போண்டா யார் யார் வர்றாங்க போறாங்க. சரி சரி வா, வண்டி எடு. வண்டி நீ எடுறா, சாவி இருக்குள்ள. ஏன் டிரைவருக்கு என்னாச்சு? டிரைவர் வந்தா அவனை அனுப்பிச்சிட்டேன் நானு. நம்ம பண்ற காரியம் அவனுக்கு தெரியக்கூடாதுல்ல, அதான் போக சொல்லிட்டேன். ஓ உன்னோட பெரிய ரோதனையா போச்சியா? சரி வா, நானே எடுக்கிறேன். வாடா. மாமா என்ன இந்த ஆளு ரொம்ப தினுசா இருக்கான் மாமா. நீ கொஞ்சம் லேட் பண்ணா என் நெத்தி போட்டுல சுட்டுப்பாயா? இருக்கு, நான் தான் இருக்கேன்னு சொல்றேன்ல. வா ஏறு, வாங்க. வண்டியில ஏறு. போலீஸா ரவுடியானே தெரியலையே. சத்தம் காட்டாம வரணும். பார்க்க டெரர் பீஸா தான் தெரியற, செயல்ல தான் எப்படின்னு தெரியல. அக்கா அண்ணா, நீங்க 3 பேரும் ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டுட்டீங்கல்ல, நான் மட்டும் பாருங்க டிஃபரெண்டா இருக்கேன். நீங்க ஹீரோயின் மேடம், நாங்களா அப்படியா? எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்ல வர வர தர்ஷன் நல்லா காமெடி பண்றான். 2 படம் வச்சிருந்த போடா. நான் நிஜமாலே இல்ல இல்ல ஹீரோயின் தான், ஹீரோயின் தான். ஏன் இந்த பேக் இங்கனே இருக்கு? இத இவள கலப்பு முதல்ல. ஏன் உன் துணியை வச்சிட்டியா? ஆனியா பெரியம்மா, எல்லாம் வரேன். உள்ள டாப் எடுத்து இந்த வச்சிட்டீங்க. பாத்ரூம் இருக்கு. எல்லாம் எடுத்து வச்சாச்சா நீ? போலாமா? எடுத்து வச்சிட்டேன். உன் பேக் எங்க? கார்ல எடுத்து வச்சிட்டேன். வச்சிட்டியா? வச்சிட்டா நீ. சூப்பரா இருக்குடி. தேங்க்ஸ் அண்ணி. கிளம்புவோமா? போலாம். என்னக்கா பிள்ளைங்களுக்கு லீவா? ஆமா, 2 நாள் லீவ் போட்டாச்சு. பிறகு சனி ஞாயிறு, மொத்தம் 4 நாள். இது ஆட்டம் இனி தாங்க முடியாது. அப்புறம் ஒரு விஷயம், சக்தி எப்பயும் சொல்றதுதான், எனக்கு அந்த பாண்டியனை பார்த்தாலே பயந்து வருது. மாமாவை பார்த்து கூட தைரியமா பேசிடுவேன், அவரை பார்த்தாதான் ஒரு மாதிரி டெரரா பயந்து வருது. அதனால எப்பயும் போல நீயே நான் ஓட்டிக்கிறேன், டோன்ட் வரி. ஓகே கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருக்க. எடுத்தாச்சா? அது போதும். சரி வாங்க. சரி போவோமா? வாங்க. அப்புறம் எல்லாரும் கிளம்பியாச்சுல, போவோமா? இவங்களுமா? எங்க போவோமா? எங்க போவோமாண்ணா, நீங்களாம் எங்க கிளம்பி நிக்கிறீங்களோ அங்கேயே தான் நானும் போனோம். நாங்க திருவிழாவுக்கு குடும்பமா போயிருக்கோம். நீ எங்க வர எங்களோட ஒட்டிக்கு? அடியே, உன் குடும்பத்துல நான் ஒருத்தி இல்லையா? கிடையாது. சரி, இப்ப நான் போறேன், நீங்க வரியெல்லாம் இல்லையா? ஏ உன்னை யார் இப்ப கூப்பிட்டா? நீ எங்களோடலாம் வர முடியாது. பா. அப்படியா? நீ இப்ப என்கிட்ட என்ன சொன்னியோ அத வார்த்தை மாறாம அப்படியே என் சம்பந்தி அம்மா விசாலாட்சி அம்மாட்ட வந்து சொல்லு, நான் பாத்துக்கிறேன்.
நாங்க வரோம், நீ வர முடியாது, அதை தான் சொல்லிக்கிருக்கோம். நீ வந்தாவா வராட்டி போ, நான் போய் முத ஆளா சீட்டு பிடிக்கிறேன். இவளோட வேற இனி மல்லு கட்டணுமாடி? என்னடி கரகாட்டக்காரி மாதிரி சிங்கு சிங்குன்னு போய்க்கிருக்கா? ஐயோ கருமம். இவளோடலாம் போக முடியாதுரி, நீ வா, அதுகிட்ட பேசுவோம் வா. யார்கிட்ட? உங்க அத்தை தான், வேற யாரு? நடு வீட்டுல நம்ம சொல்றது அது காதுல கேட்டுட்டு அப்படியே அது வழங்கிட்டாலும். இதோ வரேன் சித்தி. போலாம். அண்ணே என்னடி உள்ளார கத்திக்கிட்டு இருக்க? நான் இதுங்களோட திருவிழாவுக்கு வரக்கூடாதான். எவ சொன்னது? உன் மருமகளுக்கு தான் நந்தினி ரேணுகா. ஆமா ஆமா அத்தை, நான் தான் சொன்னேன். என்ன இப்ப இங்க இருங்க, இவளோடலாம் போக முடியாது சொல்லிவிட்டேன். ஏண்டி, ஏன் அவ வரக்கூடாது? என்னத்த பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ஒரு மனுஷன் இதை கூட்டு போக முடியுமா? ஆமா ஆமா, இவ பெரிய இவ 4 எழுத்து படிச்சுட்டேன்னா திமிர்ல ஆடுறியா? படிச்சுட்டு மட்டும் என்னடி பிரயோஜனம்? இந்த அந்த சமையல் கட்டுக்குள்ளதானே பூத்துட்டு நிக்கிறிய. படிச்சா சமைக்க கூடாது என்னடி இவ? இந்த பாரு, இப்படி விதவிதமா புடவைய கட்டிக்கிட்டு நகையை போட்டு மினுக்குனா மட்டும் ஒன்னும் ஆகாது. கையில காசு வேணும். இந்த பாரு, அதுக்கு சம்பாதிக்கணும். என்ன பாத்தியா, நான் சொந்த கால்ல நின்னு சம்பாதிக்கிறேன்டி. நீ காட்சி சம்பாதிக்கிறடி. அதுக்காவது உனக்கு துப்பு இருக்கா? இல்ல இல்ல, அப்ப அமுத்திக்கிட்டு நில்லு. எனக்கு எதுக்கடி காய்ச்சற தலையெழுத்து? இந்தாருங்க அத்தை, இவளோட போக மாட்டோம். நீங்க முடிவு பண்ணிக்கிறீங்க, நாங்களா அவளான்னு. நீ என்ன சொல்றது சம்மந்தி அம்மா? நான் போவல, அவ்வளவுதான். அப்படி முடிவு இந்தாருங்க, நீங்க எவ்வளவு பெரிய மனுஷி. கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு உன் மருமகள் கிட்ட சொல்றீங்க. முடியாது முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு அவமானமா இருக்காதா? உங்களுக்கு அவமானமான காரியத்தை நான் பண்ண மாட்டேன். நான் போவல, அவ்வளவுதான். யாருடி? யாரு என் பேச்சு கேட்க மாட்டாங்கங்கிற? இதுங்கதான். எவடி சொன்னது? என் வீடு இது. இந்த வீட்டுக்கு நான் தான் மகாராணி. என் மூத்த மகனுக்கு மட்டும்தான் கொஞ்சம் விட்டு கொடுப்பேன், அம்புட்டுதான். மத்த யாரும் என்கிட்ட பேச முடியாது. இது ஒரு இப்ப நான் சொல்றேன், நீ வண்டியில ஏறு போ. ஏன் சார்பா நீ போடி. உங்க சார்பாவா? உங்களுக்கே இதை சொல்ல அசிங்கமா இல்ல? இதெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. நல்லதுக்கு போகும்போது இதை எப்படி கூட்டிட்டு போக? அது வந்து அதே சீட்டெல்லாம் அடைச்சுக்கும். பிள்ளைங்களாம் எப்படி கூட்டு போகுது? பிள்ளைகளையும் ஆதரையும் நான் கூட்டியாரேன், நீங்க போங்க. அத்தை, நல்லதுக்கு போகும்போது இது கூட்டி போக முடியாது. நல்லது நடக்குமா? உங்களுக்கு தாண்டி நல்லது நடக்க கூடாது, எனக்கு நல்லது நடந்தா போதும். ஏய் போ, போய் முன்னாடி உட்காருடி. பின்னாடி ஏறு. ஏன் முன்னாடி ஜனனி உட்காருவா. ஏன் இவ போய் உட்காரட்டும்? ஐயோ, சக்தி எல்லாம் வண்டி ஓட்டும், அப்புறம் ஜனனி தான் முன்னாடி உட்காரணும். இவ முன்னாடி உட்கார்ந்து தொந்தரவு பண்ணிக்கே வருவாளா? சக்தி இருக்கு வண்டி ஓட்டணும். பாண்டி இருக்கான்ல. ஏய் பாண்டி, எங்கடா நீ? அவர் கிறுக்குத்தனமா வண்டி ஓட்டுறாரு. அவர் வண்டி ஓட்டுறாருன்னா நான் வரவே இல்லை, இங்கனே இருந்துக்கிறேன். சம்மந்தி அம்மா, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. கொஞ்ச நாளாவே உங்க சின்ன மவனை வேலைக்கார மாதிரி தான் வச்சிருக்காளுங்க. வெறும் எடுபடி. இத பாருங்க, பைய தூக்குறது, அத பண்றது, இத பண்றது. இவளுக்கு ஏதாவது சொன்னாலுங்கன்னா ஊன்னு கேட்டு குடுகுடுன்னு ஓடுறது. இந்த பாருங்க, இன்னைக்கு டிரைவர் ஆக்கி விட்டாளுங்க. கொஞ்ச நாளாவே உங்க சின்ன மவனை வேலைக்கார மாதிரி தான் வச்சிருக்காளுங்க. வெறும் எடுபடி. இவளுக்கு ஏதாவது சொன்னாலுங்கன்னா ஊன்னு கேட்டு குடுகுடுன்னு ஓடுறது. இந்த பாருங்க, இன்னைக்கு டிரைவர் ஆக்கி விட்டாளுங்க. இதெல்லாம் உங்க காதுக்கு வருதோ இல்லையோ, என்னத்த பண்றது? போகண்டி, நீ ரொம்ப பேசாதே போ. இதாருங்க, நம்ம குணசேகரனே கதிரனெல்லாம் எப்படி யாராவது கொஞ்சம் ஜாஸ்தி பேசினா வாயிலே குத்துவாங்கல்ல, அந்த வீரமெல்லாம் இல்ல தம்பிக்கு. என்னத்த பண்றது? ஏய் ரொம்ப பேசாதே, போ போய் ஏறு. இது என்ன 2 பை? ஏன் என் துணி பையே? அதெல்லாம் உன் கால் கீழே வச்சுக்க, எங்க துணியோட வைக்காத. உன் தலையில வைக்கவா? அது தூக்கி வெளியில எரிஞ்சிருவேன், பாத்துக்க. அப்புறம் போடி, காலகாத்தால உங்ககிட்ட சண்டை போடுறதுக்குலாம் மூடல. ஈஸ்வரி அக்காங்க. ஈஸ்வரி அக்காவை காண எங்க? உங்க அக்கா ஏதோ போன் வந்துச்சான், அதை எடுத்துக்கிட்டு ரோடு பக்கமா போயிட்டா. அப்ப அப்படியே கூட்டிட்டு போயிருவோம். நீங்க போகும்போது அப்படியே ஏத்திட்டு போங்க. சம்மந்தி அம்மா, இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேனே. உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. ஈஸ்வரி கொஞ்ச நாளாவே மந்திரிச்சு விட்ட மாதிரி தான் தெரியுது. போன் எடுத்துட்டு இங்கிட்டு போகுது, அங்கிட்டு போகுது, எங்கிட்டோ போகுது, எங்கேந்தோ வருது. என்ன கருமமா ஒண்ணும் தெரியல. கிளம்பிட்டாங்களே, கிளம்பு வா. அத்தை, நாங்க ஆதரையும் கூட்டு போறோம். ஏவாடி. சரிங்க அண்ணி. ஏய் நீ எதுக்குடி? நான் அவளை கூட்டு வரேன்.
நாங்க கூட்டிட்டு போறோம். அண்ணி கூடயே சும்மா. போறோம்மா. சம்மந்தியம்மா நல்லா கவனிச்சுக்கங்க. நீ போய் செருப்பு போட்டுட்டு வா. கூட்டத்தோட சேர்ந்துருச்சு, ஜாக்கிரதை. அம்பிடுதான் சொல்லுங்க. பத்திரமா பார்த்து அப்பத்தோட வரணும்னா தொந்தரவு பண்ணக்கூடாது, சரியா? ஏய் வரேன். நான் இருக்கேன் உங்களோட. நான் கூட்டியாரேன் போ. அதுக்குதான் சொல்றேன். ஏய் பாய்மா. சரி சம்மந்தியம்மா, வாயிலே போட்டுடுவேன். சம்மந்தியம்மா நான் போயிட்டு வரேன். பாத்துக்கங்க, நேரத்துக்கு சாப்பிட்டுருங்க. அப்பத்தக்காரி நான் சொல்றேன் கூட்டியாரன்னு பேசுது பாரு. இந்த போயிரு அங்கிட்ட, அப்படியே அந்த ஓரத்துக்கு போ. ஏய் மூர்த்தி, கதவு தரடா. ஏய் உங்க ஆயெல்லாம் கிளம்பிட்டாங்கல்ல, என்ன பாக்குறீங்க? நம்ம பிறவு போவோம். உள்ள போய் உட்காருங்க, முடிஞ்சா படிங்க. நீ என்னடா முறைச்சுக்கிட்டு இருக்க? போ. ஏய் உள்ள போங்க. தாடி மிஸ் எல்லாம் வந்துருச்சு இவனுக்கு. பெரிய ஆம்பளை ஆயிட்டான். இவன் எவ்வளவு புடிச்சு கொண்டு வர போறானோ? இந்த காலத்து புள்ளைங்களாவா இருக்கு? பெரியவன் எப்ப வருவான்? அக்கா, என்னக்கா இங்க நிக்கிறீங்க? என்னக்கா இங்க நிக்கிறீங்க? அக்கா வாங்க போ. ஏண்டியம்மா நேரமாவலியா? பொழுதோட போய் சேர வேணாமா? டவுன் பஸ் மாதிரி அங்கிட்டு நிறுத்தி டிக்கெட்டை ஏத்திட்டு போனா என்னைக்கு ஊர் போய் சேர்றது? வா. அம்மா அது என்ன வாயா கால் வாயா? சேத்த சாத்த மாட்டியா? எப்பவும் பொழந்து வச்சுக்கே தான் இருப்பியா? ஏய், போடி. அப்படி உட்காரு, அமைதியா உட்காரு. அக்கா, என்னாச்சுக்கா? ஒண்ணும் இல்ல ஜனனி, வா கிளம்புவோம். ஏண்டி அப்பப்ப இப்படி திகச்சு போய் நிக்கிறிய? என்ன விஷயம்னாது சொல்லலாம்ல? ஏ அவங்க திகச்சிட்டு நிப்பாங்க, திகட்டாம நிப்பாங்க. நீ உட்காரு. அக்கா வாங்கக்கா, இந்த முன்னாடி உட்காருங்களா? அக்கா, வாங்கக்கா உட்காருங்க. ஆத்தாடி, ஐயோ இப்பவே எனக்கு தலைவலி வலிக்குதா. வாங்க வாங்கக்கா. ஜனனி நீ முன்னாடி உட்காரு போ. தம்பி எல்லா டிக்கெட்டையும் ஏத்தியாச்சு. இனிமே வண்டி எங்கேயும் நிக்க தேவையில்ல. நேரா வண்டியை ஊருக்கு கொடுங்க. ஏ எங்களுக்கு தெரியும் எங்கிட்டு போகணும், நீ அமைதியா வா. இந்தாருங்கடி, அண்ணன் நடத்த போற திருவிழா இது. இதுல எந்த குறையும் வந்துடாம நல்லபடியா இருக்கணுங்கிற நினைப்போட இருங்க. புரியுதா? இவ பெரிய உலக அழகி. காது ஜவ்வு கிளிரா மாதிரியே இருக்கு, வலிக்குது. கையிடு கையிடு, பின்னாடி போய் உட்காருப்ப. ஐயா என்னாச்சுக்கா? ஆலி மணி பாரு. ஆத்தாளுக்கு மவனுக்கு இடிச்சிட்டு வருதே வேலை. நம்ம தலையில கொண்டு வந்து கட்டிட்டாங்க. நீங்களாம் வந்தீங்களே உங்க கோ சிஸ்டர்ஸை கூட்டிட்டு. அந்த பொண்ணு பேர் என்ன, நந்தினி. வந்தது ஓன்னு அழுதால கதறி. எனக்கு கூட ரொம்ப வியப்பா இருந்துச்சுங்க. ஏன்னா முன்ன பின்ன தெரியாத மேல இவ்வளவு அன்பும் கரிசனம் காட்டுறாங்களேன்னு சொல்லி ஒரு விதத்துல சந்தோஷமும் ஆச்சரியமாவும் இருந்துச்சுங்க எனக்கு. இப்ப தானே புரியுது, எல்லாம் குற்ற உணர்ச்சி உள்ள அடக்கி வச்சிருந்த குற்ற உணர்ச்சி வெளியே பீரிட்டு வந்துருக்கு. கொஞ்சம் நேரம் விட்டு இருந்தா அவளே அழுது எல்லா உண்மையும் சொல்லியிருப்பான். ஆனா நீங்க தடுத்துட்டீங்க. காரணம் உங்க புருஷன் உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு ஒரு சுயநலமான நோக்கம் தான். ஜனனி அவ அவ்வளவு தூரம் என் ஊர் வரைக்கும் வந்தா. அந்த பொண்ணு கூட என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டாங்க. ஆனா ஒருவேளை நான் அப்பத்தா ஃபங்க்ஷனுக்கு வர்றப்போ இந்த உண்மை தெரிஞ்சதுன்னா உங்க கணவர் இருக்கு ஆபத்து. அதுக்கு நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாது, தடுக்கணும்னு சொல்லி வந்தீங்களே தவிர உண்மையை சொல்றதுக்காக வரல.
ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. இனி நீங்க கும்பிடுற நம்புற அந்த கடவுளையும் நினைச்சாலும் அந்த கதிரோட உயிர் அப்புறம் உங்க புருஷனோட உயிரை காப்பாற்ற முடியாது. நான் அவங்க 2 பேரையும் ஒழிச்சு கட்டிடுவேன்.